கார்த்தி, என்னடா அந்த மருதுபடி இன்னும் காணோம்? அண்ணா திரும்ப திரும்ப கால் பண்ண, எங்கேஜா தான் இருக்கு. வர்ற நேரம் தானே, பாப்போண்ணே. அண்ணா, மருது அண்ணன் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்காது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவருக்கு சந்தோஷத்துல தலகால் புரியாதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். யாராவது வாங்க, வீடு தீ பிடிச்சிருச்சு. யாராவது வாங்க, யாராவது வாங்க. எனக்கு எதிராக திட்டப்பட்டு வீட்டுக்குள்ளேயே விரோதி. வெண்ணிலா தான் முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். இப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை தான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப என் கூட வரியா இல்லையா? கலை சிரிச்சியா? டேய் மருது, வா வா. டேய் இங்க வாடா, கலை சிரிச்சிருக்காடா. நீ வா 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 வா. உன்னை பார்த்தா அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். நீ எதை பேச்சு கொடு, வா வாடா. அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ கார்த்திக் கல்யாணமாமே. பொண்ணு யாரு? சிம்ரனா? ஆமா, நம்ம சிம்ரன் தான். அது ஏற்கனவே நம்ம முடிவு பண்ண விஷயம் தான்டா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கும் அதே முகூர்த்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவி. அவ சிரிச்சா உடனே குடும்பம் நடத்த முடியுமா? அதுக்கெல்லாம் அவ லாய்க்க கிடையாது. அவ வெறும் ஜடம். கார்த்திக் கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல எனக்கும் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். இல்ல கார்த்திக் கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். கலைமணி சத்தியமா சொல்றேன், என் உசுறு இருக்கிற வரைக்கும் மருது இன்னொரு பொண்ணு கழுத்தை தாலி கட்டி நான் விட மாட்டேன். இந்தா. கண்டிப்பா இந்த கலை பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நாம நினைச்ச மாதிரி வெண்ணிலாவுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்க முடியாது. அதனால ஏதாவது சொல்லி அவளை அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுங்க. சரி ஸ்வேதா, நான் இப்பவே தென்னரசுகிட்ட பேசி இதுக்கு ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு அவளை இந்த வீட்டை விட்டு கிளப்புறேன். வெண்ணிலா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன தோணுனாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லு. நீ அங்க நேர்ல வரணும்னா கூட எப்ப வேணும்னாலும் வரலாம். இல்ல நான் வரணும்னாலும் சொல்லு. நான் உன்னை வந்து பாத்துட்டு போறேன். சரியா?
இந்த சொத்தை அவன் பேரில் எழுதி வச்சா அவனுக்கு லைஃப்பில் ஒரு ஹோல்டு வரும். இதனால அவன் கடை கூட சண்டை போடாமல் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா? வழக்கம் போல வெண்ணிலாக்கு இதில் எந்த விதமான அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. எங்களுக்கு வெண்ணிலா அண்ணி வேற, கலை அண்ணி வேற இல்ல. கலை அக்காவோட வாழ்க்கை மாறுச்சுன்னா எங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? டேய் இங்க பாரு, வீட்ல என் லுக்கு ஸ்டைல பார்த்து சும்மா அப்படியே அரண்டு போகணும்டா. எதுக்குண்ணே? One more. எதுக்குண்ணே? டேய் இந்த 2 போன்லயும் நீ மாத்தி மாத்தி எனக்கு கூப்பிடணும். என்கிட்ட 3 போன் இருக்கு. அதுல போன் வந்ததும் நான் மாத்தி மாத்தி பேசுவேன். நான் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்க போறேன்டா. அதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும், புரியுதா? ஏகப்பட்ட டீலிங் நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு டாக் இருக்கணும், புரியுதுல? அப்படியாண்ணே? சரிண்ணே சரிண்ணே. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்ல இருக்க எல்லாரும் அப்படியே அரண்டு ஓட போறாங்க பாரா. பாக்குறியா? நோ 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 இல்ல சார், நீங்க கேக்குற ரேட்டுக்கெல்லாம் கண்டிப்பா முடியவே முடியாது சார். கண்டிப்பா முடியாது. இங்க பாருங்க. ஐயய்ய, என்ன சார்? சார் பேசுறது வேஸ்ட்னு சொல்றல சார். அண்ணா என்னென்ன நடக்குது? இங்க பாருங்க, நான் சொன்ன ரேட்டுக்கு நீங்க ஒத்து வந்தா மட்டும்தான் நான் பார்ட்டிகிட்ட பேசி உங்களுக்கு சிட்டிங் தர முடியும் சார். அதெல்லாம் சரிங்க சார். தேவன் வந்தது நீங்க தானே. இங்க பாருங்க, அதுக்குள்ள இன்னொரு போன் அடிக்குது பாத்தீங்களா? ஏகப்பட்ட போன் வந்துட்டே இருக்கு சார். இல்லன்னா வேற ஒரு பார்ட்டிக்கு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சீக்கிரம் முடிவை சொல்லுங்க சார். இல்லன்னா அடுத்தடுத்து டக்குன்னு போயிட்டே இருப்பேன் சார். சார் நான் என்ன சொல்ல உங்களுக்கு புரிய மாட்டேங்க சார். ஐயா அட போங்க சார். சார் ஏகப்பட்ட பார்ட்டி கையில இருக்கு சார். சார் இன்னொரு லைன் வருது, நீங்க அப்படியே லைன்ல இருங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். அப்படிங்களா? என்னம் குரூப்பா? எங்க எந்த ஏரியால வேணும்? ஓ இடம் இருக்குன்றீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. என்ன சார் யோசிச்சீங்களா? ஆனா என்ன சார் திரும்ப வந்து போய் அதுன்னு சொல்றீங்க? ஐயோ சார், நிறைய போன் வந்துட்டு சார். எல்லாருமே வெயிட்டிங்க. நிறைய பார்ட்டிக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க சார். நீங்க என்னன்னா வளவளன்னு பேசிட்டே இருக்கீங்களா? பிரியாணி வாங்கிட்டு வருவானே. ஒரு நிமிஷம் சார். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதரா? இருடா. சொல்லுங்க சார். சரி சார் 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 முடியாது சார், முடியாது சார், முடியாது சார். நோ நோ வேண்டாம் சார். ஐயோ சார், நான் இந்த 100 ஏக்கர் 200 ஏக்கர்லாம் டீல் பண்றதே இல்ல. ஒன்லி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் தான். இந்த ரேஞ்ச் தான் சார் நம்மளுது. ஐயோ சார், சார் 500 கம்மியா? ஐயோ சார், 500 ஏக்கர் கீழே நான் டீல் பண்றதே இல்ல சார். சார் சாரி சார், முடியாது சார். 100 ஏக்கர்லாம் நான் பண்றது இல்ல சார். அந்த மாதிரி பிசினஸ் வேண்டாங்கிறேன். என் அஸ்கர் நம்பர் தரேன், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவன் பண்ணி தருவான். சரிங்களா? சரி சரி. அப்புறம் ஐயோ சார், சொல்லுங்க சார். கருத்து என்னண்ணா? காலையில் அவன் நல்லா தானடா இருந்தான். ஏன் பாவம் திடீர்னு இப்படி ஆயிட்டான்? ஒன்றும் புரியலண்ணா. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். இருங்க சார். சொல்லுங்க சார். அது என்ன சார், இப்பதானே சார் தெளிவா சொன்னேன். மறுபடியும் நீங்க தெளிவா முடிவு எடுக்காம நைனா என்ன சார் அர்த்தம்? ஆமா சார், ஆமா சார், 2% தான் சார். வெளியில 3% 4% வாங்குறாங்க சார். என்ன சார், நானே ஏகப்பட்ட இடத்துல அப்படி வாங்கியிருக்கேன். நீங்கன்றதுனால தான் 2%. புரியுதுங்களா?
அட ஆமா சார், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப கை மேலே கொடுத்துடணும். ஓகேவா? இனிமே இந்த மருது இப்படிதான். என்னடா ஒரே டார்ச்சரா இருக்க. ஆமா 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 ஆமா, நீங்க காலைல 10 மணிக்கு வந்துருங்க. அப்புறம் என் அசிஸ்டன்ட் சொல்லிருங்க, அப்பாயின்மெண்ட் வாங்காம என்ன பார்க்க முடியாது. சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த டைம்க்கு எனக்கு ஃபோன் பண்ணி நான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிட்டு வாங்க. ஓகே? டேய், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிண்ணே. மருது ஒரு விஷயம் அதான் பேசலாம். டயர்டா இருக்குன்னு சொல்றேன்ல, அப்புறம் நான் மருது. நில்றா. போதும்டா, இந்த தமாஸ்லாம் வெளியே வச்சுக்கோ. ஃபோனில் சிம் கார்டு இருக்கா? காடையில் அந்த ஃபோனில் பேசிட்டு இருக்கான். இப்போ என்ன என்ன வேணும்? அப்படி ஏதாவது உனக்கு வேணும்னா என் அசிஸ்டன்ட் பேசி முதல்ல. ஏய், போதும்டா. இவனை எங்கேருந்துடா பிடிச்ச? வழக்கு குழுந்த வந்த மாதிரி இருக்கான். ஆளும் மண்டையும் குட்டி சாத்தா மாதிரி இருக்கிறான். டேய் மருது, சரி நீ அவனே வச்சுக்கோ. நேற்று நம்ம சொத்து விஷயமா பேசணும்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பிரிக்க முடியாது. ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்கு. லாயர் மறுபடியும் அதை தான் சொல்றாரு. தெரியுமே, நீ இப்படி ஒரு பதில தான் சொல்லுவேன்னு எனக்கு முதல்ல தெரியுமே. டேய் என்ன கொஞ்சம் பேச விடுறா. நான் பேசட்டுமா? ஏரிக்கிற பக்கத்தில் 100 ஏக்கரா நிலம் வாங்கணும் தெரியுமா? டெடிகேஷன் இருந்துச்சு. அது கோர்ட்டில் நம்ம பக்கம் தீர்ப்பாகி நம்ம கையில் வந்துருச்சு. So what? சே, என்ன அதை நான் வித்து தரணுமா இல்ல வேற ஏதாவது பண்ணி தரணுமா? சும்மா வேணாம் கேளு. ஒன்றும் வேணாண்டா. நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து கையெழுத்து போட்டால் மட்டும் போதும். கையெழுத்து போட்டா போதுமா? இதை பேர் அது நான் சம்பாரிச்சு வாங்கினது. அது அப்படியே ஓம் பேரில் எழுதி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசினேன், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இதில் எல்லாருக்கும் சந்தோஷம். அதே மாதிரி உனக்கு இது சந்தோஷம் தரும்னு நம்புறேன்டா. என்ன சொன்ன? 100 ஏக்கர். இந்த 100 ஏக்கர் கொடுத்து மொத்தமா என் வாடிச்சலான்னு பாக்குற. நல்லா இருக்கும் பிளானு. ஒன்னுத்துக்கு உதவாத கட்டாந்தர பூமி, அதுல புல்லு பொண்ணு கூட முளைக்காது. டேய் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காதடா. அது நல்லா வளையிற நஞ்ச பூமிடா. தண்ணி வசதி நல்லா இருக்கு. ஏரிகிற பாசனம் நல்ல இடம் சொல்றதுக்கு நீ என்னமோ பேசிட்டு இருக்கிற. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. கட்டாந்தர தான். இப்பதானே நான் அந்த பக்கம் போகும்போது பாத்துட்டு வந்தேன். அது நீ என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு பாசமிகு முத்தரசன் மருதுவுக்காக, அதாவது தன்னோட தம்பிக்காக 100 ஏக்கர் நிலத்தை இனாம எழுதி கொடுத்தாருன்னு இந்த ஊர் மத்தியில பேர் வாங்கிக்கலான்னு பாக்குற. அப்படிதானே? ஏன்னா நீ பேர் வாங்க நான் தான் அவனுக்கு கிடைச்சனா? டேய் என்னடா உன் பிரச்சனை? ஏன்டா எல்லாத்தையுமே தப்பா பாக்குற? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? என்ன மாமா அப்படி பேசுறீங்க? முத்தரசு மாமா எவ்வளவு பெருந்தன்மையோட 100 ஏக்கர் நிலத்தை எழுதி தரங்குறாரு. நீங்க நடானா சும்மா இருக்கு மாப்ள. உங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது. 100 ஏக்கர் நிலமா? 100 ஏக்கர் நிலம் அத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. டேய் மருது, என்ன மருது உனக்கு வேணும்? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற? இங்க பாருங்க, நேத்து நீங்கெல்லாம் பார்த்த மருது வேற, இன்னைக்கு பாக்குற மருது வேற. நாளைக்கு என் லெவல் இன்னும் எங்கேயோ போகுது. என்ன மருதண்ண, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அண்ணங்கிற மட்டு மரியாதை இல்லாம என்ன நீ பாட்டி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், என்ன அமைதியா இருக்க மாட்டியா? இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? எனக்கு இந்த நிலம் வேண்டாம், நான் அப்படிதானா பேசுவேன். அண்ணா என்னண்ணா இப்படி பேசினா என்ன அர்த்தம்? பேசாம போயிட்டு இருந்த உன்னை கூப்பிட்டு அண்ணன் நிலம் தரேங்கிறாரு. அவர் இவ்வளவு மட்டும் தட்டி பேசினா என்னென்ன அர்த்தம்? இங்க பாரு, கண்டிப்பா நாளைக்கு நாம எல்லாரும் போய் நிலத்தை பார்க்கலாம். அதான் நஞ்ச நிலம் பாசன பூமின்னு அண்ணன் சொல்றாருல, நீ என்னடானா கட்டாந்தர அது இதுங்கிற. டேய் வாய் மூடலையா இல்லையா? கார்த்தி பேசாம சைலண்டா விடு. சரி விடுங்கண்ணா, இவ்வளவு திமிரா பேசுறாருல, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா ஒரு நாள் உங்க கால்ல விழதான் போறாரு. அத நான் பார்க்க தான். டேய் யார் கால்ல விழு? இவரே விடு மருது. காலெல்லாம் மலையேறி போச்சு. எருத்து பழம் வந்துருச்சுடா. கையெடுன்ற என்னடா பண்ணிட்டு இருக்கிற?
ஏன் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிற? யார் அநாகரிகமா நடந்துக்கிறான்? யார் இவன்? என் கூட பிறந்த தம்பி இன்னைக்கு என்னையே இது கேள்வி கேட்கிறான். இவ்வளவு சவால் விட்டு பேசுறான்னா அதுக்கு யார் காரணம்? உன்கிட்ட இருக்க பணம் தான். அதுதான் இவனை உனக்கு சாதகமாவும் எனக்கு எதிராகவும் பேச வைக்குது. மாத்திர எல்லாத்தையுமே மாத்தி காட்டுறேன். டேய் மருது, என்னடா பேசிட்டு இருக்கிற? பணம் ஒரு பெரிய விஷயமாடா. அது போய் நீ பெருசா உனக்கு எவ்வளவு பணம்டா வேணும் சொல்லு. சொன்னா பிச்சை போடுறேங்கிற? எனக்கு யாரோட பிச்சை காசு தேவையில்லை. இனிமே இந்த மருது சுயமா உழைச்சி சம்பாரிச்சு சொந்த கால நின்று காட்ட போறேன்.